வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்றைக்கி நம்ம 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எந்திரன் பாணியில் இருக்க படம், இன்னொன்று வந்து 2010 வெளியான கராத்தே கிட் படம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கராத்தே கிட்ட படுத்துருவோம். இந்த படம் வந்து ஜாக்கி சானு, வில் ஸ்மித்தோட பையன் ஜேடன் ஸ்மித், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தை. படம் அப்போயே 2010 பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குது இந்த படம். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம ஜேடன் ஸ்மித் வந்து அவங்க அம்மாவோட அமெரிக்காவிலேருந்து சைனாவுக்கு வராங்க. வந்தால் அவருக்கு அங்கேருந்து இங்கே வந்தது செட் ஆகலை. இங்கே உள்ள வாழ்வியல் நகரம் இதெல்லாம் செட் ஆகாமல் இருக்கும்போது, அவர் ஸ்கூல் போயிட்டு வரும்போது சில பசங்க வந்து அவரை இரிட்டேட் பண்ண, வம்புழுக்க இப்படியே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் செங்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, குங்ஃபு கற்றுக் கொடுக்குற ஸ்கூலு. அங்கே ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து நம்ம ஜேடன் ஸ்மித்தை போட்டு அடித்து விட்டு வெளுக்க போகும்போது, நம்ம ஜாக்கி சான் இடையில வந்து கார் பார்க்கிங்கில் வேலை பார்த்துக்கிப்பாப்புல. அப்போ வந்து அவர் காப்பாற்றிடுவாப்புல. காப்பாற்றினே எனக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜாக்கி சான்கிட்ட கேட்க போது, ஜாக்கி சான் அவர் கற்றுக் கொடுத்து இந்த ஸ்கூல் பையங்களோட மோதி அவர் எப்படி இப்போ வெற்றி பெற்றாரு எல்லாம் சொல்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இப்போ இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான் தான். வயசானாலும் அவர் அந்த பயிற்சி அளிக்கிற காட்சி இது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் படத்தில். ஜேடன் ஸ்மித்தும் தரமான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாப்புல சின்ன பையனாகவே. அப்போ அந்த போட்டியை நடக்கும்போது ஒவ்வொரு போட்டியும் அவர் ஜெயிக்கிற விதமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஃபைட்டுமே நுணுக்கமாக அவர் கற்றுக்கிட்டு பண்ண விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே ரியலாக பார்க்குறதுக்கு நமக்கு மனசோட ஒத்தி போகும். படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே படத்தில் அருமையாக இருக்கும். மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமா என்னன்னா, இது உண்மையிலே தரமான படம். சில இடங்களில் லேக் ஆனாலும் அது வந்து நமக்கு அவ்வளோ ஒரு குறையாக தெரியாது படத்தில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2K கிட்ஸ் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், படம் தரமாக இருக்கும். இன்னொரு படம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சப் சர்வீஸ், அதான் எந்திரன் பாணின்னு சொன்னேன்ல, இந்த படம் தான். இந்த படம் வந்து உங்களுக்கு இப்போ லைன்ஸ் கேட் ப்ளே ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது. இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ நிக்கு வந்து அவங்க ஒய்ஃப் உடம்பு முடியாமல் போகும், குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ரோபோட்டை இது பண்ணிட்டு வராப்புல. அந்த ரோபோட்டு ஒரு கட்டத்தில் இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சுன்ற அந்த படத்தோட கதை. படத்தில் சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. படம் எங்கே அடி வாங்குதுன்னு கேட்டிங்கன்னா, படம் ஆரம்பித்து ஒரு 40 நிமிஷத்துக்கு ரொம்ப டெத் ஸ்லோவாக தான் போகுது. ஒரு ஏனோ தானன்னு போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லவ் வந்து அதோட குணத்தை காமிக்க ஆரம்பித்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் அங்கங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும், படம் நமக்கு பெருசாக எங்கேயுமே எங்கேஜிங்காக இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரியதாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கணுமா வேணாங்கன்னா, ஒன் டைம் வாட்சபிள் தான் இந்த படம். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் வாட்ச் போலைம்லாம் இது கிடையாது. ஆனால் அடல்ட் கண்டென்ட்டு, நியூடிட்டி சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது படத்தில். அதனால் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.